ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி ஹைதராபாத் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் அடிகனமான ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி சூடானது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 5-6 முந்திரி பருப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச 2 தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு ஆற விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சாகி ஜீரா போட்டு வதக்கிக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வதக்குங்க. இது கூட சில்லி பவுடர் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை போட்டு இது கூட மசாலா நல்லா சேர்கிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 50 ml தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் வேகட்டும். இப்போ 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி இலைகளை போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு ஹைதராபாத் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, ரொட்டி, நான் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.